மகிழ வாழ்த்தோடு வணக்கம். வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விக்ரமாதித்தன் கதைகளுக்குள்ள பதுமை சொன்ன கதையாகிய சண்பகவல்லி கதைக்குள்ள சண்பகவல்லி விக்ரம பெண்ணுக்கு சொல்கிற கதை. இந்த கதையை கேட்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கேட்டுட்டு இந்த கதையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தீய நண்பர்களின் கதை. விக்ரம பெண்ணே, முன்னொரு காலத்தில் சதுரகிரி நகரை ஆண்ட அரசனுக்கு சித்திரசேனன் என்ற மகன் இருந்தான். 5 வயதில் அவனை பள்ளியில் சேர்த்தனர். அதே பள்ளியில் வேடர் மகன் வில்லியசிங்கனும் இளவரசனும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் எப்பொழுதும் பிரிவதே இல்லை. இளவரசன் 16 வயது அடைந்தான். பள்ளி படிப்பு முடிந்தது. அதே சமயம் அவன் தந்தை இறந்து போகவே அரசனானான். தன் நண்பனாகிய அரசன் தனக்கு உதவி செய்வான் என்ற எண்ணத்தில் அரண்மனை வாயிலிலேயே காத்திருந்தான் வில்லியசிங்கன். அந்த வழியாக வருவதும் போவதுமாக இருந்த அரசன் அவனை விசாரிக்கவே இல்லை. இப்படியே பல நாட்கள் சென்றன. நட்பை மறந்துவிட்டான் அரசன். வேறு வழியில்லை, குலத்தொழிலை செய்துதான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற முடிவுடன் வீட்டிற்கு வந்தான். தந்தை தனக்காக விட்டு சென்றிருந்த வில்லையும் அம்புகளையும் எடுத்தான். வேட்டையாடுவதற்காக காட்டிற்குள் நுழைந்தான். குலத்தொழிலை அவன் கற்காததால் அவனால் ஒரு விலங்கையோ பறவையையோ வேட்டையாட முடியவில்லை. காட்டிற்குள் நெடுந்தூரம் சென்றுவிட்ட அவனால் ஊர் திரும்ப வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. இருட்டிவிட்டது. அருகிலிருந்த மலைகளுக்குள் நுழைந்து சிறிது தூரம் சென்றான். அங்கே அழகான இளவரசியின் மடியில் தலை வைத்து ஒரு முனிவன் தூங்கிக் கொண்டிருந்தான். இந்த காட்சியை பார்த்து வியப்பு அடைந்து நின்றான். அவனை பார்த்த இளவரசி, இங்கே நில்லாதே, ஓடிவிடு, முனிவர் விழித்தால் நம் இருவரையும் கொன்று விடுவார் என்று சைகையால் சொன்னாள். வெளியே வந்த அவன், எந்த நாட்டு இளவரசியோ தெரியவில்லை, பேரழகியாக இருக்கிறாள். நம் நண்பனாகிய அரசனுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பாள். முனிவன் ஏதோ சூழ்ச்சி செய்து இவளை இங்கே கொண்டு வந்திருக்கிறான் என்று எண்ணியபடி நடந்தான். எப்படியோ வழி கண்டுபிடித்து அரண்மனை அடைந்தான். அங்கிருந்த காவலர்களிடம், வில்லியசிங்கன் காட்டில் ஒரு அதிசயத்தை பார்த்தான், அதை அரசரிடம் தெரிவிக்க வந்திருப்பதாக சொல்லுங்கள் என்றான். காவலர்கள் அரசனிடம் சென்று வேடன் சொன்னதை சொன்னார்கள். வில்லியசிங்கனை அழைத்தான் அரசன். என்னுயிர் நண்பனே, உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று எண்ணாதே. அரசின் எல்லா வேலைகளையும் நானே கவனிக்க வேண்டி உள்ளது. அதனால் உன்னுடன் பழக நேரம் இல்லை. என்னை தவறாக எண்ணாதே என்று இனிமையாக பேசினான். அதை உண்மை என்று நம்பினான் வேடன். காட்டில் ஏதோ அதிசயம் கண்டதாக சொன்னார்களே, என்ன அதிசயம்? காட்டில் தான் கண்ட அழகான இளவரசியை பற்றி சொன்னான் வில்லியசிங்கன். மகிழ்ந்த அரசன், நண்பனே, அந்த இடத்தை எனக்கு காட்டு என்றான். இருவரும் குதிரையில் ஏறி புறப்பட்டார்கள். மலை குகையை அடைந்த இருவரும் குதிரையை விட்டு இறங்கி உள்ளே சென்றார்கள். அங்கே அந்த பெண்ணின் மடியில் தலை வைத்து முனிவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் அழகில் மயங்கிய அரசன், நண்பனே, நீ உள்ளே சென்று அந்த முனிவரின் தலையை உன் மடியில் வைத்துக்கொள். இளவரசி இங்கே வந்து விடுவாள். உடனே நான் உள்ளே நுழைந்து முனிவரின் தலையை வெட்டி வீழ்த்துகிறேன். பிறகு நாம் மூவரும் ஒன்றாக அரண்மனை செல்வோம் என்றான். தயங்கியபடியே இளவரசியின் அருகே சென்றான் வேடன். அவளுக்காக அரசன் காத்திருப்பதை மெல்லிய குரலில் சொன்னான். முனிவரின் தூக்கம் கலையாமல் அவர் தலையை தன் மடியில் வைத்து கொண்டான். இளவரசி அரசனிடம் வந்தாள். அவளை தன் குதிரையில் ஏற்றிக்கொண்டு வேகமாக புறப்பட்டு தன் அரண்மனையை அடைந்தான். தூங்கிக் கொண்டிருந்த முனிவரின் தலையை தன் மடியில் வைத்து காத்திருந்தான் வேடன். நேரம் ஓடிக்கொண்டிருந்ததே தவிர அரசன் வரவில்லை. மெல்ல மெல்ல அவனுக்கு உண்மை புரிந்தது. வஞ்சகனான நண்பனால் நன்கு ஏமாற்றப்பட்டு விட்டோமே. முனிவர் விழித்தால் நம்மை என்ன செய்வாரோ என்று நடுங்கினான் அவன். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. தூக்கம் கலைந்த முனிவர் கண் விழித்தார். அவர் திருவடிகளில் விழுந்த வேடன், முனிவரே, என்னை காப்பாற்றுங்கள், கொன்று விடாதீர்கள் என்று அழுதான். ஞானக்கண்ணால் என்ன நடந்தது என்பதை உணர்ந்தார் அவர். வேடனே, நண்பனுக்கு உதவி செய்தாய். அவனோ உன்னை ஆபத்தில் தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டான். அவர்களோடு நட்பு உயிருக்கு ஆபத்து. இது உனக்கு தெரியாதா? முன்னொரு காலத்தில் இளவரசனும் அமைச்சனின் மகனும் நண்பர்களாக இருந்தனர். நல்ல நட்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தார்கள் என்றார். முனிவரின் அந்த நல்ல நண்பர்களின் கதையை சொல்லுங்கள் என்று கேட்டான் வேடன். முனிவர் கதை சொல்ல தொடங்கினார். இதோட தொடர்ச்சியான அடுத்த கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. நன்றி, வணக்கம்.